இப்படி ஒரு யூடியூப் இருந்தபடியாக தான் இந்த பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றினாங்க. நீங்கள் உதவி செய்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் முதல்ல ஒரு பிள்ளைகள் அந்த மாதிரி இதே பிள்ளை அதை யோசிக்கணும் இல்லையா. சரியா 20 நாளைக்குள்ளே நான் நினைக்கிறேன் 47,60,60,000 சம்திங் ஏதோ கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுத்தனாங்க. உண்மையாக சொல்ல வேண்டால் ஆள் அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமாக பிள்ளைய பார்க்க எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் செய்த உதவியிலேயுமே இது ஒரு பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். மாற்றி அப்புறம் செஞ்சாச்சாம், அதுவும் தாயின் தையில எடுத்து பிள்ளைக்கு வச்சப்பா. அப்போ தாய் என்ன செய்ய தைரியம் அப்போ சத்தியமா தாயின் தையில எடுத்து பிள்ளைக்கு வச்சது நாங்கள் என்ன இல்லை நீங்கள் இல்லாட்டிக்கு எங்கள் பிள்ளையார் விட்டு தருடி காப்பாற்றி இப்படி இந்த யூடியூப் முன்னால் இருந்துருந்தாங்க நாங்கள் அந்த படிங்க மற்ற பிள்ளைய காப்பாற்றிக்கலாம். கூடி பிறந்த சகோதரங்கள் இருந்தே இந்த நாளையில் உதவி செய்யாத நிலையில் எங்களுக்கு ஆரண்டே தவிர இருந்து ஆரண்டே தெரியாத நிலைமையில் இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ பேர் முன் வந்து உதவி செய்திருக்கணும். வெளியே கூப்பிட்டு நாங்களே பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறோம் நியாயம் அதுதானே கஷ்டமாட்டு சொல்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்டா, எனக்கு அந்த வலி எல்லாத்தையும் எது ஈடு செய்யணும்டா இப்போ உங்களோட புள்ள நிலைமை வந்திருக்கிறாங்க, அதுதானையா எனக்கு தேவை. வேண்ட யூடியூப் இருந்தபடியாக தான் எந்த பிள்ளையை காப்பாற்றினேன், எந்த பிள்ளையை காப்பாற்றினபடியாக தான் இன்னும் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். அப்போ இந்த யூடியூப்பில் இது எது தவறுமே செய்யலை. சொன்னபடி எங்களுக்கு நாங்கள் கேட்ட 45 லட்சம் ரூபா காசுண்டு கேட்டேன். 45 லட்சத்துக்கு 47 லட்சம் ரூபா காசு கொண்டு வந்து தந்தவ உதவ பார்க்குற அத்தனை பேரும் தவறாக எண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால் ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ வகையில் எத்தனையோ விதத்துல எல்லாம் போகிறாங்க. அதில் இவையும் இந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றினதுக்கு முழுக்க இவை இந்தானங்களுக்கு போலீஸ்ல எல்லாம் இதை எடுத்து ஜிஎஸ்ட படம் எல்லாம் எடுத்து சகல பேருட்டையும் சைன் பண்ணி எங்கட சம்பளத்தோட இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுக்கும்போது யாராவது 2 பேர்ட்டில் ஒரு உயிர் பிரிஞ்சால் கூட அந்த நிமிஷம் ஆப்ரேஷன் தியேட்டர் மூடப்படும் எல்லாம் சைன் வச்சு 6 போமில் கடைசியாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வேற சொல்லியாச்சு முதல் நாள். இந்த இவங்களில் இந்த சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காசை தந்து போட்டு வீடியோ முடிச்ச அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட வாண்டினாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கதை சொன்னாங்க இல்லைங்கதா, அது ஒரு விதமாக. மற்ற இன்னும் ஒன்று அனுப்பினதுலேயே நாங்கள் உங்களுக்கு அரவாசி வந்துடுறேன்டா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 45 லட்சம் ரூபா சேகரிக்கிறக்கே நான் 2 தரம் வீடியோ போட்டு எத்தனையோ பேரோட கதைச்சி தான் நான் அதை கொண்டு வந்து தந்தேன். பாருங்கள், எனக்கு பேர் வாசிச்சே உண்மையிலே வாயில் இது எவ்வளோ பேட்ட காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அக்காக்களுக்காண்டி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 2 3 40 60 61 62 63 பேருக்கிட்ட. அப்போ இத்தனை பேர்ட்ட காசை நான் இவ்வளவு தூரம் பேர் சொல்லாதாக்கிட்ட கூட இதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணி எல்லாம் கூட்டி கொடுத்து அவங்களோட ஆப்ரேஷன் முடிஞ்சு பிள்ளைய நல்ல மாதிரி கொண்டு வரோன்னு சொல்லி நினைச்ச என்னையை கொண்டு நான் இப்படி ஒரு ஃப்ராடில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்று தான் அவங்களுக்கு சொல்ல மனசு வந்துச்சு. எனக்கு கண்டா தெரியாது. சந்தோஷம். இதை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. காரணம் என்னென்றால் உண்மையிலே இதங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா காசு பணம் அவ்வளவு இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது. இவன் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலுமே ஏழாதான் 4 ஓட்டை வச்சு அதுக்குள்ள வயர் எடுத்து தான் ஃபுல்லாக தான் இவன் ஈரல் ஃபுல்லாக அகட்டினா எங்களோட இந்த கண்ணாடி வாளி இவ்வளோ ஃபுல்லாக எடுத்து காட்டுறது சொன்னேன். நான் ஒரு முடிவானுன்ட்டு என் பிள்ளையை காப்பாற்றணுண்டு. அப்போ வெளியில் இருந்தவ 48 நாளே அதில் வெளியில் வர சொல்லிச்சுன்னா 2வது தரம் உயிரை கொடுத்து பிள்ளையை காப்பாற்றிட்டீங்களம்மா, நீங்கள் தாய் தான் சொல்லி. அப்போ உண்மைதான், இந்த உலகத்தில் தாய்க்கு நிகர் யாருமே இல்லையாக்கா. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இதை போடுறப்ப காதலிக்கிறேன். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரணிக்கு போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நாங்கள் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு 9 மாதம் 10 மாதம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட 50 லட்சம்னு சொல்லலாம், 47 லட்சத்தி ஏதோ சம்திங் கொண்டே நாங்கள் கொடுத்த நாங்கள் பரணியில். அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவங்களோட மூத்த பிள்ளை
என்ன நோயால் வந்துட்டு இறந்தாங்களோ அதே நோய் வந்து அந்த குடும்பத்தில் அடுத்த பிள்ளைக்கும் வந்துட்டுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும், அதாவது ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கிட்ட தேவைன்னு சொல்லியும் அதில் அரைவாசி இவங்கள்ட்ட இருந்தாலும் அரைவாசியை வந்துட்டு கவர்மெண்ட் பொறுப்படுத்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்ட வேளையில் வந்து நாங்கள் சரி ஓகே நாங்கள் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோ வந்துட்டு கை கொடுத்து வந்து பார்த்திங்க சொன்னால் சரியாக 20 நாளைக்குள்ளே நான் நினைக்கிறேன் வந்து 47,60,000 சம்திங் ஏதோ கொண்டு போய்ட்டு நாங்கள் கொடுத்த நாங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இது எங்களோட சேனலில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் செய்த உதவியிலேயுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சொன்னால் இப்போ நாங்கள் சில இடங்களில் வந்துட்டு சில உதவிகளை செஞ்சாலுமே கூட அது வந்துட்டு புல்லு கரைச்ச நீர் மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த உதவி திட்டம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கான அந்த ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்துட்டு செஞ்சு தாயும் மகளும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் ஜெயிலால் வந்து கொஞ்சம் நாளையில் போயிட்டு வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஆட்கள் வீட்டை இருக்கையில் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து நாங்கள் வீட்டை வந்த அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்னா நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ கிட்டடியில் வந்துட்டு கவிதாஸு கால் பண்ணவங்களாம் நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்றைக்கு தான் தம்பி சொன்னான் அண்ணா அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கா நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகே இது ஏர்லியாகவே சொல்லியிருக்கலாமே நீ அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ கூட நான் சொல்கிறேன் வந்து எனக்கு அவங்க வீட்டை நிற்கிறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது வந்து. ஆனால் நான் சொன்னால் நீ கால் பண்ணாத லைக் எப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ எடுக்கும்போதே கால் பண்ணுவோம், அப்போ தான் வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு ரியாலிட்டி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து. அப்போ எனக்குமே வந்து பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது அந்த பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து அந்த பிள்ளை வந்து பார்த்திங்க சொன்னால் ஈரல் வந்துட்டு என்ன சொல்கிறது லிவர் ஃபெயிலியர் மாதிரி தானே. அப்போ வந்துட்டு ஈரல் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற டைமில் வந்துட்டு முகமெல்லாம் மஞ்சளாகி பிள்ளை வந்துட்டு ஒரு மொத்தமாக வந்து சரியாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தவா 4 வயசு. அப்போ அப்படியே ஒரு நிலைமையில் வந்துட்டு ஈரல் மாற்றி கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறையவே வந்து பெருமை உதவி செஞ்ச எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. கிட்டத்தட்ட 62-63 பேர் வந்துட்டு இந்த ஒரு உதவி திட்டத்துக்கு வந்துட்டு காசு அனுப்பியிருந்தவங்க வந்து. அப்போ எல்லாட்ட உதவியையும் நான் கொண்டு போய் பேர் ஊர் எல்லாம் வாசித்து வந்து நம்பர் எல்லாம் சொல்லி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கிடையில் இப்போ அவங்க வந்து வீட்டை வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அறிஞ்சோம். ஸோ வந்து நாங்கள் அவங்கள நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு கிட்ட போகிறது மழை இல்லைன்னு சொன்னால் சம்டைம் வந்துட்டு பெரிய ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். ஸோ வந்துட்டு எட்டனண்டாலும் நார்மலாக அவங்கள இருக்கா பார்த்துட்டு வர போகிறோம். அவங்கள வந்துட்டு உங்களுக்கும் காட்ட போகிறோம் வந்துட்டு. அதாவது யாரெல்லாம் வந்து அதாவது இப்போ நம்ம உதவி செய்யலை நம்ம வந்து கொள்ளை அடித்தோம் அப்படி இப்படி எல்லாம் வந்து கதைச்சாங்களோ ஸோ அவங்களுக்குமே இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அப்படி இல்லை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 வயசு பிள்ளை வந்து உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றதை வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் போக போகிறோம், என்ன மாதிரி நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்களுமே வந்துட்டு வாங்க பார்க்கலாம். போயிட்டு வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குவீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கிடுவோம். கவிதாஸ் வந்து சொன்னோம் அண்ணா அவருக்கா ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. என்னடா ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவருக்கா இன்றைக்கு வர மாட்டோம் என்ன மாதிரி சும்மா இன்றைக்கு வரப்போகிற இல்லை என்ன மாதிரி கேட்போம். கவிதாஸ் ஒருக்கா நம்பரை நீ எனக்கு சொல்ல வேண்டாம், நீ அடி பார்ப்போம். உண்ட நம்பர் தான் அவைக்கு தெரியும். இந்த ஷர்ட் எனக்கு ஒரு வடிவாக கண்ட மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் நீ யார் சொன்னாண்டா அப்புறம் நான் அப்புறம் யார் காலையில் சொல்லி தந்தேன் வடியாரிண்டு புட்டுருக்கணும் வாழை சோள காட்டுக்குள்ள. உண்மையிலேயே வந்து இப்போ எங்களோட சினையப்படியோட வந்து கதைச்சவன் என்னத்தை பற்றி என்றால் இந்த வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி என்ன சொல்கிறது சரியான ஒரு கவலையாக போய்ட்டு அந்த கதையில் கேட்டேன்னு. வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லைன்றத இன்னொருத்த சொல்கிற கேட்டு கண்கலங்காத கூற கிட்டத்தட்ட கவிதாசின கட்டம் தான் இவன் எடுக்கிறா இல்லையோ. அதே நேரம் வந்து கொஞ்சம் சவுண்டை கூட ஆன்சர் பண்ண கூட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோப்பாய் இருபால கல்லியங்காடு பிரதேசத்துக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கேயாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீடு வாடகைக்கு கொடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்துட்டு அதிக அளவு பெறுமதிக்கு இல்லை ஒரு அவரேஜான அளவு பெறுமதிக்கு வந்துட்டு வீடு வாடகை கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் எங்களுக்கு தெரிய தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு அவங்க வந்துட்டு லோயராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்துட்டு ஜூனியர் லோயராக வந்துட்டு
கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க வந்து. அப்போ என்ன சொல்கிறது, அவங்களோட பிள்ளையுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஸ்கூலுக்கு கூட சேர்க்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில், அதாவது வீடு ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனையில் வந்துட்டு கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னையுமே வந்து அவங்களுக்கு டிரெக்டாக தெரியாது, இப்படி வீடியோக்கள் மூலமாக பார்த்து ஏதோ ஒரு வகையில் என்னை கண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் அண்ணா அவங்களால முடிஞ்சா அவருக்கா இந்த ஹெல்ப்பை வந்துட்டு செஞ்சுதாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்துட்டு. இப்போ வீடு எடுக்கிறன்றது கொஞ்சம் வந்துட்டு சிரமமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோவில் சொன்னால் மேபி வந்து பல பேர் பார்க்கும்போது ஈவன் வாடகைக்கு கொடுக்க தயாராக இருந்தாலும் சில பேர் வந்து பயப்படுவாங்க, எப்படியான ஆக்களோ தெரியாது, என்ன மாதிரியான ஆக்களோ தெரியாது, எழும்புவாங்களோ நாங்கள் எழும்ப சொல்கிற டைம் அப்படின்னு எல்லாம். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லோயர், நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஒரு நீட்டானவங்க. ஸோ அவங்களோட கதை பேச்சில் தெரியுது. நீங்கள் அவங்களோட கதைச்சு பார்த்து எல்லாமே செஞ்சு வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு நீங்கள் வீடை வந்துட்டு வாடகைக்கு கொடுக்கலாம், நீங்களே காய்ச்சி பேசி செய்யலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது அப்படி வீடு வந்துட்டு வாடகைக்கு கொடுக்குற ஐடியா இருந்தால் எனக்கு வந்துட்டு தெரியத்தாங்க. கீழே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறோம், அதுக்கு ஒருக்கா நீங்கள் எங்களுக்கு கண்டாக்ட் பண்ணி ப்ளீஸ் எமர்ஜென்சியாக தெரியத்தாங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இணைக்கிறேன். வந்து மறந்துடாதீங்க. என்ன மாதிரி சார் புதுலேருந்து தான் கோல் வந்தோம் வந்த புது நம்பர். நான் காலையில் சும்மா ஒரு மிஸ் கால் ஒன்று தட்டுப்பட்டு தான் அவள் திருப்பி வந்து இதே நம்பர்லேருந்து வந்து. ஆனால் இப்போ ஆன்சர்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் நேராக போய் பார்ப்போம். வந்தேண்ணா 2025 முதலாம் 19 ஆகலை. வந்த நாள் இங்கே வந்த நாள் முதலாம் மாதம் 19 2. இது என்ன அடே நீ சேவ் பண்ணி வச்சுக்க. அப்படியா வந்து இங்கே ஃபஸ்ட்டாக வந்தனாலோ? அப்போ இன்னும் ஒரு வருஷமாக இல்லைன்னு. சரி, அப்போ நாங்கள் நேரடியாக போய் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இதுக்கு நிலைமைகள் அப்படின்னு சொல்லி. எனக்குமே ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போய் பார்ப்போம் தான். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுக்கிட்டோம். ஏடிஎம்மில் காசு இருக்கோன்னு சொல்லி நிப்பாட்டிக்கு வந்துட்டு இன்னும் இடத்து போக வேண்டி இருக்குது. அப்போ அதுக்காண்டி இப்போ எங்களோட அக்கினி வந்துட்டு அந்த காசு எடுக்கிற பணியில் ஈடுபட்டு என்னது தங்க நகை அடகு கடன் அடகு சேவை அதிகூடிய தொகை 2 லட்சம். ஒரு பவுனுக்கு 2 லட்சம் கொடுக்குறான். அதிகுறைந்த வட்டி வீதம் 1%. நிலையான வைப்புக்கான வட்டி வீதம் 400 நாட்களுக்கு 8 வீதம், 2 வருடங்களுக்கு 9.5 3 வருடத்துக்கு 10 விரைவான பணப்பரிமாற்ற சேவை ரியா இரமிட்ஸ் வெஸ்டர்ன் யூனியன் மணிகிராம். பெரும்போக பயிர் செய்கைகளுக்கான விவசாய கடன் வழங்கப்படுகிறது. வாகன குத்தகை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். இந்த விவசாய கடன் கொடுக்குறது சும்மா இல்லைடா. எதை எடுத்தாலும் இப்போ கவர்மெண்ட் பேங்குகளுக்குள்ள கட்டம் இது. என் காசு இல்லை என்ன எடுக்கிறான்? ஏண்டா காசு இல்லையா அக்கௌண்ட்டில்? அப்போ நீ மாறி சொல்லிட்ட தம்பி அக்கௌண்ட் நம்பரு. இப்போ அப்போ நீ 65 எடுத்துக்கொண்டு வா பாப்பம்மா. லைன் ஓட்டுறாயா? நான் அக்கௌண்ட் மாறி போட்டுட்டேன் காசை. ஓகே, இதில் 68,000 தான் கிடக்கேண்ணா. 30,000 லோனுக்கு வச்சுக்காம போல. அப்போ பாடா டே எடுத்துட்டு வா. சின்ன புதுநாடா பாப்பா. அதுதான் அந்த எவனை நல்ல சுடலை. நல்லாப்பா. எவ்வளோ அடாக்கு? 1,950,000. ஆ 1,950,000. 69,500 காட்டின பெறக்கூடிய நிலை. மற்ற 1,09,000 காட்டினது 1,850,000 அதங்க காட்டினது. இதில் பேங்க் அடிச்சு பார்த்துலாம். என்ன பேலன்ஸ் பார்த்தீங்க? சரியா? அப்போ அது காணும் முடி. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இதை காணும். அப்புறம் அம்மா அதில் எவ்வளோ 65 எடுத்த நீ. அதில் அந்த 5,000 இருக்குல்ல, அது சில்லறையாக தானே வந்தது. அதில் அப்பாவுக்கு ஒரு 500 காசு விடு. 500 பாட்டு அடே அண்டே கொடுத்தான் அப்பாவுக்கு 5,000. அப்பா முழு பூசணிக்காக சோத்துக்க மாதிரிக்கா அப்பா நீ 5,000 காசு தான் தந்தானப்பா.
இல்ல இப்ப என்ன இப்ப 500 சொல்றேன்டா. இப்பயும் நான் 5000 தரேன், நீ வேண்டி போட்டு 3 போச்சுல அப்புறம் 500 தந்தேன். ஓமோ இல்லையா? அதுக்கு பார்க்க இங்க அன்னைக்கு தந்தை இல்லையன்றியப்பா. ரெண்டு கடவுள் அறிய சத்தியம் பண்ணக்கூடாது. நான் தந்தேன். 5000 காசு பெருசு இல்லை, நான் தந்தேன். அப்போ அப்போ நாங்கள் உங்களுக்கு காசு தரேன் பிரச்சனை என்ன வாக்கு மாறிட்டு போடுவோம். ஏன்னா உங்களை அறியா இல்லை, உங்களை அறியா போகுது அப்போ காசு. ஏன்றால் நான் 5000 தந்தது மட்டும் இல்லாமல் எது அப்படி இப்படி தந்து விட்டாலும் மிச்சங்கள் வந்து வாங்குற குறைவு. அப்படி பார்க்க போனால் நீங்கள் 5000 தரையில் என்று முழு பூசணிக்காய் சோத்துக்கு மறைக்கக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு 500 தான் தரலாம் கிழமைக்கு. அப்போ அக்னி 1000 கொடு. அதை விட இப்போ நீங்கள் ஊரோட இங்கே போகிறோம் அது இப்போ நாங்கள் போகிறதே இருக்கட்டும் ஒரு 1000 வச்சு கொள்ளுங்க. அப்போ பாருங்க, இப்போ பாருங்க அக்னி பாரு, இப்போ கதைகள் 500 1000 கொடுக்க போனான்றாலோ. அப்போ நான் சொல்கிறதில்ல என்ன பிள்ளை இருக்கு, நான் 5000 தந்தாண்டே என்றால் இப்போ வேண்டுறீங்களா வாங்கிட்டு வர இல்லையே. அப்போ நான் தந்த உண்மையானே அப்பா. அப்போ ஒவ்வொரு காலம் தலையக்க வீடியோ இருக்கலாமா இல்லையே. அப்போ நீங்கள் யாருக்கோ கொடுக்குறீங்களா உண்டு. அப்போ எங்கே போகுது காசு? அண்டைக்கண்டா இரும்பை கொண்டே விற்கிறீங்க. அண்டை கடை இரும்ப கொண்டே விற்கிறீர்கள், பிறகு பார்த்தா இந்த போத்துல பொறி கொண்டே விற்கிறீர்கள். அப்ப என்ன ஆகுது? கணக்குண்டாலும் அது என்ன அந்த கட்டத்துக்கு நீ வந்துட்டியப்பா. 1500 கொடுவா. டாய்லெட் பக்கம் வந்து அந்த புல்லல் கொத்துனதாம், பொண்ணுக்கு புல்லல் கொத்துனதாம். நாள் கூப்பிட்டு காட்டுனது. அதுக்கு தானே இப்ப வேலையை படி வீட்டை வச்சு பாக்குறோம் ஆளை. அதுக்கப்ப செய்தான் அப்ப அப்ப அக்னி 2500 கொடு. 2500 கொடு. அதெல்லாம் விளங்குது. அதை விளங்கு இறங்கி வருது இல்லையா? மஞ்சள் நிக்குது ஒரே கேள்வியா எவ்வளோ வேணும் இப்ப? இப்போ 5 தந்துட்டு போங்கோ என்றால் அப்ப வந்து மூண்டாக்கி வேண்டாம் மூண்டாக்கி சில்லறையும் இல்லை. பஞ்சத்தினாலே காணுது. என்ன சிலப்பா அம்மா அன்னைக்கு வந்து யோகட் பண்றதுக்கே 210 ரூபா போகுதுப்பா ஒரு நாளைக்கு. 3 வண்டிகள் பதிலடிப்பாரு. உலக கடைசியா என்ன சாப்பிடக்கூடாது, யோகட்டு கண்டபடி சாப்பிடக்கூடாதான் சரியான கொழுப்பான். கொழுப்பு அது வந்து ஒரு அளவா சாப்பிடலாம். கொழுப்பு அது நாங்களே யோசிக்கிறோம். கொழுப்பு அது. அப்போ 200 ரூபா ஒரு நாளைக்கு பார்த்தாலும் அப்பா 30 நாளைக்கு காணுமே. 5 நாளைக்கு 1050 ரூபா வருது. அது மாத்திரம் மேடம் இன்னும் எவ்வளோ செலவு வேற செலவு சாப்பாடு சாப்பாடு இந்த ஏசிக்கு என் குப்பாண்டு இல்லை அக்னி கவியாசி பார் ஏன் இப்படி வேகு குப்பாண்டு அது என்னத்தை வைக்க கார் வெயிலுக்கு வந்து இரும்பு கதைக்கு அப்புறம் பேக்குமா அது என்ன இரும்பு கதைக்கு பேக்கு? ஐயோ கடவுளே, அவ்வளோ இரும்பு கிடந்தா அவ்வளோ அது பயன்படுத்திக்கலாம். அது என்னது பயன்படுத்துகிறேன்? மதிலுக்கு என்ன துண்ணூறு வச்சு கல்லு கட்டவும் கிட வச்சுட்டா பல பெல்ல அவ்வளோ இரும்பு துண்டே நீ எடுத்து நிமித்தினா கம்பி அறிஞ்சிடுங்க. ஓ சூப்பர் புழுவாரி விட்டுருவோம்.
அந்த கம்பி வந்து நேற்று ஆட்பே பண்ணி அந்த 4500 நேற்று வேணா கம்பி ஓ கொக்கை சொன்ன அந்த ரிசிப்டை கம்பியில கூட நேற்று கம்பி நேற்று அந்த மேலுக்கு சைட் கான்கிரீட் போட்டேன் பீமுக்கு இல்லை பீமுக்கு கிடக்காது மொத்த கம்பி அது இல்லை அந்த சைட்டால ஒரு புருவம் போட்டு ஆள் என்ன புருவம் போட்டுருந்தாரு அந்த 4 சைட்டுக்கும் அந்த பிளேட்டில் மேலால எந்த பிளேட்ல மேலே டிசைனுக்கோ டிசைனுக்கு இல்லை சும்மா சுத்தவரை போட்டு சும்மா ஒரு தூண்பட்டி போட்டதுக்கோ தூண்பட்டி போட்டது இல்லை கீழே சும்மா பிளேட்டில் அந்த சைட்டால புருவத்தால் தண்ணி வடியாமல் ஒரு 3 இன்ச்சு கான்கிரீட்டால் போட்டுருந்தது அதான் மேலுக்கு இப்போ மேல் மொட்டை மாடி போட்டுக்கலாம் அப்படியோ அப்படி கீழ் 2ஆம் மாடிக்கோ தூண்பட்டிக்கு போட்ட தூணு கிடையாது கிடையாது இப்போ அதான் இல்லை இல்லைன்ற அது கோமம் இல்லை நான் யோசிக்கிறது அதுக்கு தான் இப்போ நான் கம்பியை வச்சு தான் போடுது சும்மா போடுது அப்போ நாங்கள் தொக்கையிட்ட வண்டி போட்டோம் கட்டையிட்ட வண்டி போட்டோம் தூண்பட்டி அந்த தூணு கிடையாது கம்பி வச்சு போடுதோ அப்போ அந்த தூணு 4 கம்பி வருது ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் இடம் வந்து சரியான முறையில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் ஒரு ஜாட்டு பக்கத்தேடா ஊர்லேயே இவ்வளோ தொழில் முயற்சி இருக்குது இப்போ உண்மையிலே இந்த வெளிநாட்டு கொண்டு போய் சத்தியமாக இப்போ ஒரு சினைப்படியோடன் இப்படி ஏஜென்ட் மூலம் போனவன் கதைச்சான் உண்மையிலே அதை கேட்டது கவிதா சொன்ன மட்டும் சொன்னான் அவ்வளோத்தையும் அவன் சொன்னானப்பா அப்போ தான் யோசிச்சேன் கவிதா உயிரோட வந்தே பெரிய விஷயம் நாங்கள் நீங்கள் இந்த கதை பின்னுக்கு பாத்ரூம் பக்கம் போனேன் அழுதுண்டா ஞாபகம் வந்துட்டேன்டா சின்ன சின்ன விஷயமும் அத்தே அவன் சொல்கிறான்டா சுடலைக்களால் போகணுமாம் ஆற்றுக்களால் போகணுமாம் இத்தனை ரெயின்கள் பஸ்ஸுகள் எல்லாம் காசே இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் இறக்கி விட்டாம் சுட ஓடியாம் அப்பா ஆக்கள் இல்லாட்டி நாயை நிற்கிறா தாராளமாக ஃபோன் பண்ண வந்துட்டு உண்டு அது நம்ம மட்டாரில் நிற்க முடியலாம் இப்போ இல்லையா அதான் இப்போ இல்லை அதான் சொல்கிறேன் கொஞ்சம் வந்துட்டு திரும்பி சில நேரம் போவோம் கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார் யார் வா தாய்க்காரி இல்லையே ஆ நாய் ஒன்று வருகிறாப்பா பட்டியும் கட்டிக்கும் அம்மா ஆக்கள் இல்லையே ஆ யாரை சொல்கிறீங்க ரஞ்சிதா கமலம் இல்லையே ரஞ்சிதாண்டா அந்த பிள்ளைன்ற தாயை சொல்கிறீங்களா ஆப்ரேஷன் பண்ண அது வந்துட்டமே எனக்கு எடுத்தவையாமோ நான் இப்போ ஆப்பிரிக்காவில் தான் ஃபோன் பேர் அழிஞ்சிருக்காது ஆ ஆறு காய்க்கிறது இல்லை ஆப்பிரிக்காவில் அது ஆப்ரேஷன் செஞ்சாக்கள் நாங்கள் கண்டாட போகவும் கூடாது 4 மாதம் ஆகினாலும் தெரியாது ஏன் எங்கே ஆகல் இருக்கணுமோ சொல்லுங்க அப்படி நாங்கள் வந்தோம் ஆனால் அப்பா பார்த்தா ஆப்ரேஷன் செஞ்சு ஒரு வருஷக்காரன் மையடாக்கு என்ன அதுவும் பைபாஸ் செஞ்சால் மையடாக்கு கட்டாவுலே ஆனால் செய்ய ஆகட்டும்னா என்ன செத்து போயிருப்பிய ஆனால் உண்டல்ல மனுஷன் என்ன சொல்கிறது போகிறத விட இருக்கிறதால செலவு கூட செலவை பார்த்துன்னு என்னப்பா ஆப்ரேஷன் செய்யும் போது அவ்வளோ யோசிச்சேன் நாங்களே என்னென்ன நடக்குதோ இப்படி வருதோண்டா ஆனால் முதலாவது கடவுள் அடுத்த கடவுள் டாக்டர் ஓமோ எங்க நிக்கிற மக்கள் ஏன் இஞ்ச கூட்டியாரியல் அப்போ அங்கே வச்சே பார்க்கலாமே ஏன் இப்போ மாஸ்க் போட்டு இஞ்ச கூட்டின்றாரியல் மாஸ்க் 45 லட்சம் கொடுத்தா அந்த புள்ள சின்ன அந்த ஈரல் மாத்திரக்கப்பா மாற்றி ஆப்ரேஷன் செஞ்சாச்சாம் அதுவும் தாயின் ஈரல் எடுத்து பிள்ளைக்கு வச்சப்பா ரெண்டு அப்போ தாய் என்ன செய்யற ஈரல் இல்லை அப்போ சத்தியமா தாயின் ஈரல் எடுத்து பிள்ளைக்கு வச்சது அப்போ தாயின் ஈரல்லாம் நீங்கள் சரி சொல்லுங்க அவன் என்ன செஞ்சிருப்பான்
அது மிஞ்ச நாள் இதுவரை சொல்லிக்கொள்ளே தான் கிடக்கு நான் அந்த அது வேறு விஷயம் உண்டாக்குறது தான் இந்த ஈரல் எடுத்து வைக்கிறோம். என்னென்ன இப்போ இப்படி ஈரல் எடுத்து வைக்கல, இப்படி அவாண்ட ஈரல்லேருந்து பிள்ளைக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இனி பிள்ளை தாயோட இப்படி தான் தெரியலாம். அப்போ அப்படி இப்போ இந்த புள்ளியல் சில இதை பார்க்கவே இல்லையே. என்னண்டு தலையும் அப்படின்னு இல்லை. அது என்னென்னா ஈரல் வந்தப்போ உடம்புல வெட்டினாலும் வளர்கிற சாமான் தானே. அதால் தாயின் ஈரலில் ஒரு இப்போ ஒரு சின்ன துண்டு வெட்டி அதை வச்சுதான் பெரிய ஆப்ரேஷன். இப்போ நிற்கிற மாதிரிக்கு இல்லை. அதை விட பிள்ளை மாற்றினாலே இப்போ காய்க்கும் ஆப்ரேஷனோ 2 பேரும் சும்மா வந்துட்டு. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன். இப்போ ஏன் இப்போ சில வேலை சனவினைக்கு முன்னே பிரத்தி ஆக்களுக்கு ஒரு நியாயம், வெங்கடை ஆக்களுக்கு ஒரு நியாயம் உண்டு. அப்படி இல்லை. எங்களோட அப்பா கூட அனுப்பிக்கூட நான் பயத்தோடு அனுப்பினான். உண்மையாக என்ன நடக்குமோ சரியாது, ஆள் கூட திரும்பி வருமோ சரியாண்டு. அதேமாதிரி தான் இங்கே பட்டாவுள்ள இங்கே எந்த ஆசை கனகாலத்துக்கு அப்புறம் இந்த மாஸ்க் போடுற ஒரு ஃபீல். அது எப்படா போடுறாங்க கொரோனா மற்ற அப்பா இன்றைக்கு இருக்கா போட்டுனாங்க. நீங்களும் அம்மாவோ? அதுதானே பார்த்தேன். இந்த போன ஒரு கருப்பான இப்படி போட்டு அவர்கிட்ட அம்மா என்ன அப்போ அவரங்க ஆள் சின்னவான இல்லை வடிவாக வந்தேன். சந்தோஷமாக இருக்கடாப்பா பார்க்க. அப்போ எல்லாம் பண்டு கொண்டு வந்துட்டியெல்லாம் கடவுள்கிட்ட கிருவான் எல்லாம். எனக்கு தெரியாதம்மா உண்மைக்கும். இன்றைய தான் தம்பி சொன்னவன் இப்படி நீங்கள் அடித்ததுன்னு சொல்லி. அப்போ நாங்களும் ஊரில் இல்லை. நான் ஆஃப்ரிக்கா போனால் அது பிறகு வந்து மட்டக்களப்பில் நின்றேன். அது பிறகு ஊரில் வந்து கொஞ்சம் பிஸி. நான் வருஷத்துக்கு கூட இங்கே நிற்கலை. அப்போ போயிட்டு வந்ததில் இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்போ இன்றைய கதை வந்த பிறகு போவோமாண்டு. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமான விஷயம் தானே. அதை இப்போ எப்படி இப்போ ஓகேயா இருக்கிறா? அப்படியே சாப்பிட்றா? நீ 19. ஆளுங்க ஓட்டுது. அண்ணே வணக்கம். என்ன மறந்துட்டீங்களா? சரி யார் நான் உடைஞ்சு போனேன். பூனாலையும் பார்க்கறது ஆள் வேற வேற நல்ல முன்னேற்றம் இதாக வார சரியா எல்லாருக்கும் செய்து கொண்டு கடைசியாக செஞ்ச பெரிய உதவின்றா அது உங்களுக்கு தானேயா? அது ஏன்னா சரியான கவலை அவங்க ஏன்னா இருங்க போய் ரத்தத்தை விட ஒன்றி ஆகிற அதுதான் மெயின் பிரச்சனை. அதுதான் வெளியே கூப்பிட்டுட்டு நாங்களே பொலிச்சுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க நியாயம். அதுதானே கஷ்டமாட்டு சொல்றோம். ஆனால் உண்மையை சொல்லணும்டா. எனக்கு அந்த வலி எல்லாத்தையும் எது ஈடு செய்யணும்டா. இப்போ உங்களோட புள்ள நிலைமை வந்திருக்கிறாங்க. அதுதானையா எனக்கு தேவை. நாங்கள் என்ன இல்லை நீங்கள் இல்லாட்டிக்கு எங்கள் பிள்ளையார் விட்டு காப்பாற்றி இப்படி இந்த யூடியூப் முன்னால் இருந்துருந்தால் நாங்கள் அந்த படியும் மற்ற பிள்ளையும் காப்பாற்றிக்கலாம். என்ன அதுதான் இப்போ இன்னைக்கும் இருந்து அழுது கூட்டி இருக்குது. என்ன செய்கிறது? அது ஏதோ இன்றைக்கும் பாருங்க. அதுதான் இல்லை உலகத்தில் இருந்தும் இப்போ கூட என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களை வந்து செய்யக்கூடாதுன்றும் அதை தடுத்து வருவோம்ன்றது பரிந்துரைக்கு என்னத்தை கண்டாங்களே. பிறகு சாவச்சேரி போய் நீரஞ்சாண்டு போச்சு. சரியா இந்த மூடைச்சாக்கியம் சாட் வேறே இல்லை காட்டிக்கொண்டு வந்து அது பைக் உங்கள்கிட்ட கனகாலம் நிற்குதோ? நிற்கிது. அப்போ உங்களோட உடம்பு இடங்கள் எப்படி இருக்குது? கமரா விட்டு பார்க்க போயினேன். ஏன் அங்கேயும் போய் ஒரே வெறுத்த கொழும்பிலையும் சரியா இல்லாமல் தான் வீலோட நின்று ஏதோ. ஆனால் என்னத்தை சொன்னாலும் ஒரு சின்ன படி இந்த லுக்கு கிடக்கு. இப்போ என்ன முகம் ஒரு வெளிச்சமாக கிடக்கല്ലോ. முடி வளர்த்து ஆள் ஒரு ஹிந்தி பட ஹீரோன்ற நடுவேல வந்துட்டார். இப்போ அந்த ஃப்ளிப்பர் ஆக்கி சாங் ஆளை கொஞ்சம் வெட்டி விடண்டா இந்த வெட்டி விட்டுட்டு ஏண்டா குறைச்சி விட்டா சரியா? அவாசில் உள்ள வேறு எங்கள் கோவத்தில் முடியல காட்டி விட்டா அவரியா வேறு எங்கள் கோவங்கள். அப்போ எப்போ வந்து எரிஞ்சு கொழும்பால நாங்கள் வந்து சொன்னோம் ஃபோன் எடுக்க சொல்லி
அப்போ நான் நினைக்கிறேன்டாப்பா இப்போ ஆள் வந்து பிள்ளைன்றதாலும் அப்படிலே இருந்துருக்காரு ஏன்டா இப்போ இப்போ கதைக்கிறமே முதல் கதைக்கல யோசிச்சு பாரு வடிவா அதுதான் ஜோதிச்சு பிள்ளைன்ற அப்செட்டில் ஆள் இருந்துக்கு இப்போ நாளுக்கு வந்து திரவட்டுருக்கு சந்தோஷம் மார்கழி 28 வந்துடுறாங்க மார்கழி 28 ரெண்டா ஒரு மாதம் இல்லையே கொஞ்ச நாள் இல்லோ கார்த்திகை 26 இருக்கும் கார்த்திகை 26 நாள் நான் 29 இல்லை ஃப்ளைட் ஏறினான் வேண்டா அங்கேயும் இப்படித்தான் ரோட்டு வழியாக இருந்து அந்த வீடுகள் பார்த்து எடுத்து ஒரு மாதிரி பாசியலும் தெரியாது அங்கே எல்லாம் கிந்தி எல்லாம் எல்லாம் அரபி எல்லாம் கொழும்பு தானே சிங்களங்களோ எல்லாமோ ஹிந்தி அரபியன்ற ஒரு மாதிரி சமாளிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஹிந்தி கட்டால நின்னாங்களானே எல்லாம் கிளம்பி हिंदी बात करो हेलो बात करेगा भाई आप बात करो मुश्किल नहीं हम लोग मालूम है सब कुछ बात करो இந்த ஆள் யோசிக்கல நீ பேண்டு வாயை விட்டு தான் யோசிக்கிறோம் ஆள் செய்யும் பிரச்சனை இல்லை ஆள் இப்போ ஹிந்திக்கார மாதிரி தான் ஆடாக்கு சரி அண்ணன் அக்காவோட கதை இப்போ கொஞ்சம் கண்ண காலத்து அப்புறம் அக்காவை கண்டா பெரிய சந்தோஷம் எங்கே கதிர உண்மையாக சொல்ல வேண்டால் ஆள் அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சியமாக கிடக்கு பிள்ளைய பார்க்க உடம்பு மடுத்து பிள்ளை நல்ல உடம்பா இருந்தவா கொண்டு வந்த அப்புறம் மெலிஞ்சிச்சு சரி அப்புறம் எப்படி இருக்கிறீங்க தங்கச்சி கதைப்பாவா இப்போ கதைப்பா ஒருக்கா மாஸ்க்கு கொஞ்சம் இறக்கி காட்டுங்க மூத்த பாவம் இருக்கா சரி 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 மூடுங்க நீங்களுமே சரி சந்தோஷம் அப்போ என்ன மாதிரியாக்கா இப்போ உடல்நலங்கள் எல்லாம் ஓகேயா எல்லாம் பேக் டு நார்மலாக பரவாயில்லை என்னென்னு சொன்னால் அந்த கொஞ்சம் இந்த வேலை எழுதில் கூட்டி எல்லாம் அல்ல முடியாமல் இருக்கும் இந்த முத்தங்கள் அப்போ ஒன்று செய்வோம் நீங்கள் கூட்டிகிட்டு சொல்லுங்கள் நாங்கள் இதெல்லாம் திடீர்னாங்கடா ஒரு தாரம் தூக்கலாம் தண்ணிகள் இல்லாது அது என்ன சொல்லுங்க அக்கா நீங்கள் இது கடந்து வந்த ஆப்ரேஷன் சின்ன விஷயம் இல்லை பெரிய ஆப்ரேஷன் இல்லை இப்போ எங்கட அப்போ எல்லாம் இப்போ வந்து பல்லத்துட்ட ப்ரெஷ் கூட தூக்க மாட்டோம் நாங்கள் தான் எடுத்து கொடுக்குறோம் ஏன்னாப்பா அப்பாவுக்கு இது இல்லை பைபாஸ் ஆப்ரேஷன் செஞ்சே இல்லை ஓ நீங்கள் அதில் எடுத்து மண்டை பட்டி கொண்டு இருக்கு மைக்கில் தம்பி கொஞ்சம் முன்னுக்கு ஓ இல்லை அவள் மடியில் இருந்தாலுமே ஓகே தான் பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் சரி கதைக்கு வந்து காய்ச்சிட்டு போவோமாக்கா உண்மையிலே நான் விரும்பின ஒரு விஷயம் என்னென்றால் நீங்கள் இப்படி உங்களுக்கு உதவி செஞ்ச பல பேர் இருக்கணும் அப்போ எல்லாரும் நான் நிறைய சொல்லணும் எங்களுக்கு உதவி செய்தாக்களுக்கு நிறைய சொல்லணும் நான் அதுதான் இப்போ அந்த அண்டு கால் பண்ண அண்ணா சொன்னார் இப்படி ஒரு செட்டப் இல்லை அக்கா ஒரு நிமிஷம் பாருங்க தம்பி செக் பண்ண அப்படியே அப்போ வடியா அப்படியே அப்புறம் இது உள்ளு அப்புறம் இதண்டி போடும் அதான் போடுறா டேட்டோட அதான் பழகிட்டாங்க அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடும் மிக்குள்ளே போயிடும் ஏன்னா பிரியோசம் இல்லை அப்படம் இருந்த பார்க்க அதை அப்படியே நீங்கள் எடுத்தாக்கா கையில் வச்சுருக்கா கண்ணெண்ணெயம் வச்சுக்கோ நீங்கள் அந்த சட்டைன்ற ஒரு விளிம்பில் குத்தி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை இது செய்யலாம் தானே ஓ ரைட் அப்படி குத்திடுயா ஓகே ரைட் ஓகே குட் சரி ஓகே சரி அப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட சட்டியாக 1 வருஷத்துக்கு இன்னும் ஒரு 9 நாள் கிடக்கு வந்திருக்கோம் வந்து 1 வருஷத்துக்குள்ளே உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லணும் வந்து இந்த 1 வருஷ கேப்புக்குள்ளே வந்து நீங்கள் கடந்து வந்த சோதனைகளும் அதிகம் அதே மாதிரி நாங்கள் கடந்து வந்த சோதனைகளும் உண்மையிலே அதிகம் வந்து நீங்கள் கூட என்ன சொல்கிறது உங்களோட பிள்ளைகளுக்கான நீங்கள் அந்த சோதனை அனுபவிச்சிங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களை எல்லாருக்குமா வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி கொண்டு எங்களை அரைஞ்சி விட்டாங்க 45 நாள் சரி பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படி இருக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ எனக்கு முதல் நான் கண்ணீரும் இதாக தான் இருந்தேன் கவலை கண்ணீரோடு தான் இருந்தேன் இந்த வாழ்க்கை இன்றைக்கு யூடியூப்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய அம்மாவை கண்டு வந்து கதைச்சோம் அண்டையிலேருந்து நீங்கள் வந்ததுலேருந்து அந்த காசு முக்கியம் இல்லை இது பின்னும் எங்களோட பிள்ளை இந்த உயிரை காப்பாற்றினதும் அதோண்டு தான் அந்த உதவி மனிதாபிமான உதவியை செய்த அனைவருக்கும் நான் இன்றைக்கும் கடமைப்படுகிறேன் என்னென்று சொன்னால் இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு உதவியாக அந்த என்னென்று சொன்னால் அந்த எல்லாரும் அந்த உதவி செய்கிற மனப்பாங்கு எல்லாருக்கும் இருக்காது ஆனால் அந்த உதவி செய்யணுமேன்னு சொல்லி இந்த பிள்ளையை காப்பாற்றணுமென்று சொல்லி எத்தனையோ உள்ளங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கணும் அதுக்கு நான்
என்ன வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் நாங்கள் அவை என்னென்று சொல்லி அவைன்ற இதை அவ்வளவு பேருக்கும் நான் என் மனம் நன்றி என்று தான் ஒரு வார்த்தையால் சொல்ல முடியும். ஆனால் நாங்களும் அவ்வளவு தூரம் வலி வேதனைகள் நிறைய அனுபவிச்சிட்டோம். ஆனால் புள்ளையை காப்பாற்றிட்டேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதே மாதிரி அந்த காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக இருந்த என் சகோதரங்கள் என்று தான் சொல்லணும். கூடி பிறந்த சகோதரங்கள் இருந்தே இந்த நாளையில் உதவி செய்யாத நிலையில் எங்களுக்கு ஆரண்டே தெரியாத நிலைமையில் என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ பேர் முன் வந்து உதவி செய்திருக்கிறோம். உண்மையாக சொல்லணும் என்றால் இன்றைக்கு ஏன்னா எவ்வளவு தூரங்கள் எவ்வளவு விமர்சனங்களை தாண்டி எல்லாத்தையும் கடந்து உண்மையிலே ஆரம்பத்தில் கூட நான் இந்த இடத்துல ஞாபகம் இருக்குது வந்து கதைக்குள்ளே ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி கதைக்குள்ளே அக்கா 45 லட்சம் தேவைன்ற உண்மையிலே ஒரு நிமிஷம் நானே வந்து ஏங்கி போனேன். இது என்னண்டு இது சாத்தியப்பட போது இதை நாங்கள் எப்படி அதை செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். வந்து அந்த 3 வீடியோவிலே வந்து நாங்கள் அக்காக்கான அந்த காசை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு இந்த உள்ள முதல் இருக்கையில் பேக்கால் பிளட் வரும், மூக்கால் பிளட் வரும், ஒரே காடி சாப்பிட மாட்டுது, எல்லா வலிய வேதனை எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருந்தது. ஆனால் உங்களால் தான் இப்போ நல்ல மாதிரி இருக்குது. நீங்கள் கடவுளுக்கு நிகரானு தான் நான் சொல்லணும். உதவி செய்தானே அதே முதல் கண் கிருஷ்ணா அண்ணாவுக்கு தான் உதவி சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவர் தான் தேடி வந்து இப்படி எங்களோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு என் பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறீங்க. அதற்கு நன்றி. அதுதான் உண்மையாக சொல்லணும். அக்காவுக்கு வந்து கலைக்குது. உண்மையாக சொல்லணும் என்றால் இன்றைக்கு ஏன்னா எவ்வளவு தூரங்கள் எவ்வளவு விமர்சனங்களை தாண்டி எல்லாத்தையும் கடந்து உண்மையிலே ஆரம்பத்தில் கூட நான் இந்த இடத்துல ஞாபகம் இருக்குது வந்து கதைக்குள்ளே ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி கதைக்குள்ளே அக்கா 45 லட்சம் தேவைன்ற உண்மையிலே ஒரு நிமிஷம் நானே வந்து ஏங்கி போனேன். இது என்னண்டு இது சாத்தியப்பட போது இதை நாங்கள் எப்படி அதை செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். வந்து அந்த 3 வீடியோவிலே வந்து நாங்கள் அக்காக்கான அந்த காசை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, நான் காசை கொடுத்துருந்தாலுமே ஒரு சொந்த சகோதரங்கள் மாதிரி நான் அவங்க அந்த காசை எக்காரணம் கொண்டு மெத்த வைக்கும் எடுத்துடக்கூடாதுன்றதில் குறிக்கோளாக இருந்தேன். அவருக்காக கூட நீங்கள் அதை எஃப்டியில் போட்டுட்டீங்கன்னு சொல்லவே நான் பேசினேன். அது நன்மையான காரியம், அது நன்மையாக அமைஞ்சது. என்னென்னு சொன்னால் திடீரென்று அதுக்கு பிறகு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் திடீரென்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். போன உடனே எங்களுக்கு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு செய்கிறதுக்காக எல்லாம் பிஸ் பண்ணியாச்சு, அந்த டேட்டில் செய்யணும் மாட்டோம். அப்போ நாங்கள் இங்கே இருந்து வலிக்கிட்டு போனது என்னதுக்குன்னு சொன்னால் பேக்கப்புக்கு தான் அவ எடுத்தது. வந்து செக் பண்ணி இது பிறகு திருப்பி போகலாம் வீட்டாண்டு போய் அங்கே போனால் பிறகு தான் தெரியும் உங்களுக்கு தான் செய்கிறதுன்னு சொன்னோன்னே அப்படியே அங்கேயே நாங்கள் நின்றுட்டோம். இப்போ நான் காசு எடுக்க சொன்னது நன்மைன்றீங்களோ இல்லை எடுத்து எஃப்டியில் இருந்து போட்டது எங்களுக்கு நன்மை. இப்போ நானும் அட்மிட் ஆகிக்கல வெளியில் இருக்கிறார்கள்ட்ட கொடுத்து தான் அதை எடுத்து இது மருந்து தேவைகள் மற்ற ஹாஸ்பிட்டல்களுக்கு சிலவுகள் எல்லாத்துக்கும் அவசரம். நானும் இப்போ என்னையும் பிள்ளையும் உள்ளுக்கு எடுத்து நான் வெளியில் இருக்கைக்குள்ள அவ்வளோ சாமான முடியும். பிறகு ஐசியூக்குள்ளே இருக்கைக்குள்ள ஹாஸ்பிட்டலில் 48 நாள் இருந்த அவ்வளவு சிலவும் இவர் வெளியில் இருந்திருந்து தான் வேண்டி எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த பிள்ளைக்கு மருந்து ஏற்றுறதுலேருந்து சகல் அதுவும் வெளியில் தான் எழுதி தரும். இவா குடிக்கிற பேணி கொண்டு 7000 ஒரு பேணி. அப்போ இவாக்கு சாப்பாடு இல்லை, நிறைய மாப்பேணிகளுக்கெல்லாம் அதுக்கு சில என்ன மற்றது வெளியில் வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தான் சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து தாருங்க பாருங்க. இப்போ வந்து இப்போ நார்மலாக நாங்கள் இதை ஒரு வீடியோவாக ஒரு கதையாக கேட்குறத விட ஒரு உணர்வு பூர்வமாக பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து இன்றைய பாருங்க வந்து இந்த எங்களை கூட அக்கா நான் சொல்கிறேன் இந்த மழை துன்ப நேரங்கள்லாம் அவ்வளோ சனம் எல்லாம் கஷ்டப்படைக்குள்ள கூட ஒரு பார்த்து கொண்டு நிற்கிற ஒரு பாவியான நிலைமையை எங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்றால் அவ்வளோ தூரம் யோசிச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உதவி செஞ்சதாப்பாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களோட வீட்டை வந்து நாங்கள் வந்து கால் வச்சு உங்களுக்கு செஞ்ச ஒரு உதவியால் இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறீங்க. அப்போ உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி வந்த எங்களை கொண்டு போயிட்டு 45 நாள் வந்து ஜெயிலில் வச்சுருந்த ஒரு நிலைமைன்னு சொல்லக்குள்ள எங்களோட அம்மாண்ட மனம் அவ்வளோ பாடுபட்டு இருக்கும். உண்மையிலே நீங்கள் யோசிச்சுப்பாங்க. இன்றைய கூட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு காசை தந்தோடு திருப்பி வேண்டுறோம் உங்கள்கிட்டேண்டு. நீங்கள் தான் அதுக்கு சாத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு வார்த்தை நாங்கள் எப்பயாவது எங்கேயாவது உச்சரிச்சிருப்போமா?
அதே நிலைமை நான் சொல்லுறேன். என்னென்னு சொன்னால் இதே எந்த பிள்ளை இதே நிலைமையில் எத்தனையோ தாய்மார் பிள்ளைகளை வச்சு கொண்டு வருத்தத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினோம். இப்படி காசு இல்லாமல் நான் நிச்சயமாக இப்படி இந்த யூடியூப் ஊடாக இவேண்ட யூடியூப் இருந்தபடியாக தான் எந்த பிள்ளையை காப்பாற்றினேன். எந்த பிள்ளையை காப்பாற்றினபடியாக தான் இன்னும் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். அப்போ இந்த யூடியூப்பில் எது தவறுமே செய்யலை. சொன்னபடி எங்களுக்கு நாங்கள் கேட்ட 45 லட்சம் ரூபா காசுண்டு கேட்டேன். 45 லட்சத்துக்கு 47 லட்சம் ரூபா காசு கொண்டு வந்து தந்தவ உதவி செய்தவ. அப்போ நாங்கள் கேட்காமலே 2 லட்சம் ரூபா காசு கூட வந்தது. அப்போ அந்த நன்றி கடன் ஒரு 10 ரூபா கூட எங்களோட காசில் எடுக்கலை. அப்படி உண்மையான மனப்பாம்பு இருக்குது. ஆனால் இவ எந்த விதத்திலும் தவறு செய்யலை. நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்க. பார்க்குற அத்தனை பேரும் தவறாக எண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால் ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ வகையில் எத்தனையோ விதத்துல எல்லாம் போகிறாங்க. அதில் இவையும் இந்த பிள்ளைன்ற உயிரை காப்பாற்றினதுக்கு முழுக்க இவை இந்தானங்களுக்கு எனக்கா இப்போ நம்ம சிம்பிளாக பார்ப்போமே. இன்றைக்கு இப்போ நாங்கள் உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துல கூட எனக்கு எந்த வித ஒரு பெருமையோ ஒன்றும் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இப்படி ஒரு யூடியூப்போ இல்லாட்டி உதவி செய்கிற ஒரு தளங்களோ இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களோட மூத்த பிள்ளைக்கும் இதே பிரச்சனை தானே வந்தது. இன்றைக்கு அவர்கிட்ட ஒரு உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்குமா இல்லையா? இன்றைக்கு உங்களோட குடும்பத்துக்கு அவர் ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா இதில் யாருக்கு தம்பி அது? இதில் வேண்டியது இருக்குது இல்லையே? மற்ற கோப்பி இல்லையா? ப்ரௌன் கோப்பி இதில் நடக்குது. இது பழசல்ல, பிஓசி கோப்பிலாம் இருக்கும் நினைக்கிறேன். இது மட்டும் கோப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கலாம் ஐயா. 5ஆம் ஆண்டில் ஒரு தினம் கப்பல் வாக்கு அனுப்பினான், கேட்டுட்டு போவேன். அப்போ ஒரு தினம் கப்பல் வாக்கு அனுப்பினான். தெரியுமா அந்த கதை? இது இதில் என்னண்டு வரும்? இதில் 25ஆம் ஆண்டு 25 அதையும் கொண்டு வா, அதெல்லாம் கிடக்கும். அப்போ உண்மையிலே நான் அதான் சொல்கிறேன். அப்போ அந்த நேரம் இருந்திருந்தால் யோசிச்சுப்பாங்க எவ்வளோ ஒரு இன்றைக்கு அந்த பிள்ளைக்குமே எதுவுமே நடந்திருக்காது. இன்றைக்கு கூட எங்களை இவ்வளோ தூரம் எதிர்த்தாக்களால் உங்களால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன பலனை நீங்கள் கண்டீங்க? இன்றைக்கு நீங்கள் எதிர்த்ததால் யாருக்கு என்ன தான் நன்மை வந்துச்சு? இப்போ கூட பாருங்க, சரி எங்களுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி இந்த பிள்ளைய மாதிரி இருக்கக்கூடிய வேறு இடங்களில் எவ்வளோ பிரச்சனையோட பிள்ளைகள் இருப்பாங்க. கேட்டால் சொல்லி நம்ம இப்படி இல்லாமன்னு சொன்னால் நாளைக்கு இந்த பிள்ளை அந்த வீடியோ பார்த்து அவ்வளோ கஷ்டப்படும்டா. இந்த வீடியோ இல்லாட்டி அந்த பிள்ளையே இல்லாமல் போயிடுமே. அதுதான் ஏற்கனவே ஒரு பிள்ளை இல்லையே. அப்போ அந்த பிள்ளை பெரிய ஒரு யூடியூப் இல்லைன்னு சொன்னால் இந்த பிள்ளையை நாங்கள் உயிரோட பார்த்துருக்க முடியாது. அப்போ எவ்வளவோ 2 பிள்ளையை இழந்த பிறகு நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோசனம்? பிள்ளை இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு பிள்ளையாண்டாலும் காப்பாற்றணும்ட்டு தான் நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோம். அதை விட இப்போ ஆளை பார்க்க சந்தோஷமாக ஒரு மறுபுறவி எடுத்து வந்த ஒரு ஆள் மாதிரி கிடக்குது. சேம் டைம் இன்னும் ஒன்று சொல்கிறேனாக்கா, இப்போ நீங்கள் சர்ஜரி முடிஞ்சாலுமே எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிறைய காலம் இருந்து வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ரிக்கவர் ஆகி இனிமேலும் மேலும் கவனமாக இருக்கும். அவன் சொன்ன ஒரு வருஷத்துக்கு கண்டாலும் புள்ளிய கொஞ்சம் அவதானமாக வச்சிருக்கணும். அடுத்து வேணும் மூச்சு காற்று கொஞ்சம் அந்த இருமலோ என்ன வேண்டாலும் எதுவும் படக்கூடாது, புது ஆக்கள் வரக்கூடாது, வெளியில் பெருசாக கொண்டு போகக்கூடாது. அன்னை எல்லாம் வெளியில் போய் புட்டுன்னு வாரார். அப்போ ஆளை வந்த உடனே குளிக்க பார்த்துட்டு உள்ளுக்கு வெளியில் உடுப்பெல்லாம் கலட்டி போட்டெல்லாம் குளிச்சுட்டு தான் உள்ளுக்கு வருவீங்க. நான் உள்ளுக்கு விடலை. இங்கே நாங்கள் பாதுகாப்பு அங்கேயும் இல்லை. அங்கேயும் ஒரு அறையில் இருந்த நாங்கள் அங்கேயும் வேலைக்கு போய் வரேன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இதுக்கு தான் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அது உண்மையாக சொல்கிறேன், நெல்லி வலை என்றாலும் உங்களை கொண்டு ஒரு தனி வலை இருக்கிறதால நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். ஏனென்றால் உண்மையாக சொல்கிறேன், இப்போ காசு கூட பரவாயில்லை, அது ஏதோ ஒரு வகையில் சேர்த்து நாங்கள் செஞ்சிட்டோம். திருப்பி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகினா அது பெரிய இஷ்யூ ஆகும்ண்ணா. சரியா? அப்போ அதால் நீங்கள் இது செய்யணும். உண்மையிலே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியுமா. இப்போ எனக்கு அந்த ஜெயிலுக்கு போன நினச்சி கூட சரி நான் உண்மையாக அதை பற்றி ஒரி பண்ணல. காரணம் என்னென்னா இப்போ சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போட்டிங்க. ஆனால் எனக்கு மனசளவில் இவ்வளோ சந்தேகங்கள் இருந்தது. என்னென்ன இது நீங்கள் ஆப்ரேஷன் அதை செய்யக்கூடிய மாதிரி வருதா, இல்லாட்டி செஞ்ச அப்புறம் எப்படி வருதோ நீங்கள் அப்படி கேட்குற நினைக்காங்க. எங்களோட அப்பா கூட நான் அனுப்பியிருக்கேன், அப்படி தான் பயந்து நினைப்பேன். இதெல்லாம் பெரிய சர்ஜரி, ஈரல் சர்ஜரி. இதுக்கு போலீஸ்ல எல்லாம் இதை எடுத்து ஜிஎஸ்ட படம் எல்லாம் எடுத்து சகல பேருட்டையும் சைன் பண்ணி எங்கட சம்பளத்தோட இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுக்கும்போது யாராவது 2 பேர்ல ஒரு உயிர் பிரிஞ்சால் கூட அந்த நிமிஷம் ஆப்ரேஷன் தியேட்டர் மூடப்படும். எல்லாம் சைன் வச்சு 6 போமில் கடைசியாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வேற சொல்லியாச்சு முதல் நாள்.
அப்போ இவர் சைன் வைக்கிறதுக்கு அழுது காலில் எல்லாம் மண்டாடி வேக்கையும் தூக்கிட்டார். அப்போ நான் 2 பேரையும் 2 உயிரம் போனால் தான் தனிச்சு போவேன்னு சொல்லி அப்போ அப்படியும் இருக்காவே சொல்லிச்சு. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீங்கள் ஏதோ மனதை தென்படுத்திட்டு உறுதியாக வந்து சைனை வையுங்கோ, நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டுனா. ஆனால் நான் ஒரு முடிவானுன்ட்டு என் பிள்ளையை காப்பாற்றணும்ண்டு. அப்போ வெளியில் இருந்தவ 48 நாளே அதில் வெளியில் வர சொல்லிச்சுன்னா 2வது தரம் உயிரை கொடுத்து பிள்ளையை காப்பாற்றிட்டீங்களம்மா நீங்கள் தாய் தான் சொல்லி. அப்போ உண்மைதான், இந்த உலகத்தில் தாய்க்கு நிகர் யாருமே இல்லையாக்கா. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அடுத்த இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கோப்பிங் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்து எப்படி தான் இருக்கணும் பிள்ளைகள் இதில் இல்லைடாக்கு இதை கொண்டு போய் நீ அங்கே வைப்பினுக்கு. அப்போ இந்த கொப்பிப்பே நான் கொண்டு சொன்னான்டாக்கா அந்த இவங்களில் அந்த சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து காசை தந்து போட்டு வீடியோ முடிச்ச அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட வாண்டினாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கதை சொன்னாங்க விளங்குதா. அது ஒரு விதமாக. மற்ற இன்னும் ஒன்று வந்து அனுப்பினதுலேயே நாங்கள் உங்களுக்கு அரவாசி வந்துடுறேன்டா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 45 லட்சம் ரூபா சேகரிக்கிறக்கே நான் 2 தரம் வீடியோ போட்டு எத்தனையோ பேரோட கதைச்சி தான் நான் அதை கொண்டு வந்து தந்தேன். அப்போ மனச்சாட்சி இல்லாமல் அரவாசியை கொண்டு வந்து கொடுத்தேன்னா அப்போ 90 லட்சம் வந்து அவங்களுக்கு 45 லட்சம் நான் எடுத்தேன். யோசிச்சு வாங்க, இந்த 47 லட்சம் ரூபா காசு எடுக்க அப்போ பாடுபடினான். அதுவும் அந்த 47 லட்சம் ரூபா அனுப்பின சகல பேட்ட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் நான் ஃபாஸ்ட்டாக மறுபடியுமாக அவங்களுக்கு நினைவு கூறணும் என்னென்னா, கட்டாயம் அக்காண்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆக்களாக வந்து அவங்க இருக்கிறாங்க. இதை கூட நான் இப்போ வாசிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் பாருங்க, நான் இந்த உதவி செஞ்ச சகல பேட்ட டீட்டெயிலும் ஃபோன் நம்பர் உட்பட வந்து இதில் வந்து எழுதி வச்சுக்கேன். நான் கடந்து வாசிக்கிறேன். வந்து முதலாவதாக ஆரம்பித்து வச்சது நினைக்கிறேன் முதல் வந்திருக்கா நாங்களுக்கு 50,000 1 லட்சம் சம்திங் 50,000 போக காசு இல்லைன்னு சொல்லி ஒரு மலை டைமில் முதலாவது வீடியோ வந்து கதைச்சிட்டு போனாங்க. ஓகே, அடுத்த தரம் வந்து 8,09,000 வீட்டிட்டு வர அப்படி தந்தாங்களே. நான் அதுக்கு பிறகு 25,000 ரூபா தந்தேன். 25 லட்சம். அடுத்த தரம் வந்து 25 லட்சத்துக்கிட்ட 25,41,000. அதுக்கு பிறகு கடைசியாக வந்து தான் ஃபுல்லாக முடிச்சினாங்களே 12,15,000 3வது தரம் வந்து என்ன மொத்தமாக கொண்டு சரி. நான் அந்த அவ்வளோ இது டீட்டெயில் உங்களுக்கும் இருக்கா, அவங்களுக்கு ஒரு நன்றி கூறினா போடுமே இல்லை. அப்போ சுவிஸில் இருக்கிற பிள்ளை தெரியும் உங்களுக்கு, அந்த கீரிமலைக்கெல்லாம் உதவி செய்கிற அந்த பிள்ளை வந்துட்டு தெரியும் தானே, உங்கள் ஆள் இதுக்கு உதவி செஞ்சுருக்குறாப்பா. அது தாண்டாப்பா 50,000 அனுப்பியிருக்கேன். நான் அந்த பிள்ளை 716 வாட்ஸ்அப் நம்பர் வந்து எல்லாம் சொல்லி முடித்த விஷயம் வந்து கனடாவில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து 617 வாட்ஸ்அப் நம்பர் வந்து 1 லட்சம் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நோர்வேல இருந்து வந்து 30,000 உண்டு. இறைவன் அடி சேர்ந்த தனது மகன் ஷாரியன் 30வது பிறந்த நாளை முன்னிட்டு. அதே மாதிரி கிருதரான்னு சொல்லி லண்டனில் இருந்து 50,000. அதே மாதிரி சுவிஸ்லேருந்து வந்துட்டு அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சொல்லி அவங்க வந்து 1 லட்சம். அதே மாதிரி சுவிஸில் இருந்து 1 லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் 270 கணவர் ராஜகுமாரி பிறந்தநாளை முன்னிட்டு. இப்போ என்னென்னு சொன்னால் இதில் நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி கொண்டு இருக்காமல் நான் இருக்கிறாங்கள்ட்ட பேரை சொல்லி கொண்டு போகிறேன். என்றால் நீங்கள் யாரும் இதிலேயே நீ வந்துட்டு சொல்லாமல் அனுப்புகிறேன்னு சந்தேகப்பட்டால் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இது பழைய வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது சரியா. அதே மாதிரி கண்ணன் நாங்கள் சுவிஸ்லேருந்து 1.5 லட்சம் தந்திருந்தார். அதே மாதிரி ஊரில் இருந்து 20,000 உண்டு. அதே நேரம் 63,000 உண்டு அனுப்பியிருந்தாங்க வந்து வீட்டை உணர்ந்து தந்து நினைக்கிறோம் வந்து. அதே மாதிரி ரேணுவக்கான்னு சொல்லி கனடாலேருந்து 1 லட்சம் உண்டு. பிறகு வந்து சாமுவேலன்னு சொல்லி வந்துட்டு 46,120 ரூபா. அது வந்து அவர் கொஞ்சம் ரோங்காக கதைச்சோடியாக அவற்றையும் ஆட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துனாங்க. அதே மாதிரி சுவிஸ்லேருந்து பேர் சொல்லாத பிள்ளை உண்டு 60,000 உண்டு. கனடாலேருந்து மூர்த்தி ஜெயான்னு சொல்லி 1 லட்சம். அதே மாதிரி லண்டன்லேருந்து ஈஸ்காம்லேருந்து ஜெயதீசன் ஐயாத்துறையன் 35,000. அதே மாதிரி சுவிஸ்லேருந்து மகேஸ்வரி அவங்களோட அப்படி ஃபாதர் பர்த்டே அப்படி சம்திங் ஏதோ 16,000. அதே மாதிரி ஜசோகான்ற 2வது மகள்கிட்ட 18வது பிறந்தநாளை முன்னிட்டு 2,20,000. ஜெர்மன்லேருந்து தம்பிராயா ராசகுணசிங்கம் செல்லி யசோதா ராசகுணசிங்கம் அவங்க வந்து 2,50,000. அதே மாதிரி ஜெர்மன்லேருந்து 400 ஃப்ராங்க் நினைக்கிறேன் எங்கட வேல் பீட்சா கடை அண்ணாக்கள் அவே 400 யூரோ. அப்போ அதில் 1,23,200 ரூபா. அதே மாதிரி சுசி அண்ணான்னு சொல்லி 1 லட்சம் ஜெர்மன்லேருந்து. அதே மாதிரி எங்களோட டென்மார்க் அம்மாவோட தம்பியாக்கள் நினைக்கிறேன் ஜெஸ் அந்த பிள்ளைகளை நான் அவங்களுக்கு அந்த பொக்கெட் மணியாக கொடுத்ததில் 2,25,000. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற சாந்தன் அண்ணான்னு சொல்லி அவர் 50,000. சாந்தியம்மா சுவிஸ்லேருந்து 1 லட்சம்.
உதயகரன் சொல்லி ஃப்ரான்ஸ்லேருந்து 50,000, நந்தினி அக்கா 40,000 லண்டன்லேருந்து, ரஜி அக்கா 1,00,000 வந்து லண்டன்லேருந்து, புவனேஸ்வரி என்று சொல்லி வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து 23,000, ஜெர்மனிலேருந்து 50,000 உண்டு யோகம்பால் துறை ராசா ஃபேமிலின்னு சொல்லி. அதேமாதிரி பெல்ஜியத்துலேருந்து மகன் கிருத்தியாண்ட 4வது பிறந்தநாளை முன்னிட்டு 50,000. அதேமாதிரி ஜெர்மனிலேருந்து 30,000 உண்டு, பேர் சொல்ல விரும்பாத. மற்றது ஜெர்மனிலேருந்து கமலாம்மான்னு சொல்லி 1,00,000 உண்டு அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இத்தாலியிலேருந்து அப்பன் மகேந்திரன் ரமேஷன் சொல்லி 60,000, ஃப்ரான்ஸ்லேருந்து பேர் சொல்ல விரும்பாமல் 1,00,000, சமீரா அண்ட் சௌமியான்னு சொல்லி 50,000, சேவியர் குடும்பத்தினர்னு சொல்லி வந்து 1,18,000 ஹொலண்ட்லேருந்து, சுபா அவையெல்லாம் சேர்ந்து. அதேமாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 50,000 உண்டு வந்து, லண்டன்லேருந்து கனிவா அப்படின்னு சொல்லி வந்து 50,000 உண்டு. அதேமாதிரி அமெரிக்காவிலேருந்து பிரபா அண்ணான்னு சொல்லி வந்து 50,000. மற்றது ஸ்வீடன்லேருந்து கடைசி மாவட்ட பிறந்தாள்னு சொல்லி 25,000 உண்டு. அதே மாதிரி ஜெர்மனிலேருந்து 40,436 உண்டு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து 50,000, வத்சலாக்கான்னு சொல்லி டென்மார்க்கா சுவிஸா சம்திங் 50,000 வந்து. அதேமாதிரி கிரிஷாக்கான்னு சொல்லி டென்மார்க்லேருந்து நினைக்கிறேன், அவங்களோட அந்த காசு வரையில், அதில் நான் நோட் பண்ணல. பிறகு ஃப்ரான்ஸ்லேருந்து வாணியக்கா 50,000, மற்றது பண்டத்தரிப்புன்னு சொல்லி 10,000 உண்டு சொல்லியிருக்காங்க விதாஸ் ஊரில் இருந்தோ. மற்றது குலமங்கல் 35,000, மற்றது ஸ்ரீதரன் ஃபேமிலி சுவிஸ்லேருந்து 50,000. மூன்றாம் கட்டமாக குமுதீஷன் ரஞ்சினின்னு சொல்லி 1,00,000 ஃப்ரான்ஸ்லேருந்து, கவிதா மகாலிங்கம்னு சொல்லி சூரிச்சிலேருந்து 40,000, குலேசேகரி என்று சொல்லி வந்து 50,000. அதே மாதிரி சுரேஷ் கண்ணான்னு சொல்லி வந்துட்டு 90,000 ஃப்ரான்ஸ்லேருந்து. அதே மாதிரி சண்முகதாசன் சொல்லி 90,000 அவங்களும் வந்து. மற்றது ஜெர்மனிலேருந்து 30,000, சுவிஸ்லேருந்து மெரியாக்கான்னு சொல்லி மெரியா ஹோகிலான்னு சொல்லி சுவிஸ்லேருந்து வந்து 1,00,000 வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருந்தாங்க. கனடாலேருந்து அனோமான்னு சொல்லி 1,50,000, லண்டன்லேருந்து 25,000, செல்வகுமார் அண்ணான்னு சொல்லி சுவிஸ்லேருந்து 50,000, கிருஷாக்கான்னு சொல்லி 40,000, டென்மார்க்லேருந்து நந்தினி சுந்தரன் சொல்லி 40,000 கனடாலேருந்து. அதே மாதிரி கனடாலேருந்து ஜதுஷன் சொல்லி அவங்க 1,00,000. அதே மாதிரி சவுதியிலேருந்து 30,000 உண்டு, ஆறுமுகம் குலேந்திரன் அப்படின்னு சொல்லி வந்து. அதே மாதிரி கனடாலேருந்து சிவநாதன் சுகந்தின்னு சொல்லி 60,000, ஜெர்மனிலேருந்து சிவா அண்ணாட மகள்கிட்ட ஆசைன்னு சொல்லி 50,000, சுவிஸ்லேருந்து ரஜினி அக்கா 40,000, ஃப்ரான்ஸ்லேருந்து அபிஷேக் 1,00,000. அந்த மாதிரி நினைக்கிறேன், இதில் க்ரோஸ் பண்ணியிருக்கேன் வரையில் சரியா சம்திங் பாருங்கள். எனக்கு வந்து பேர் வாசிச்சே உண்மையிலே வந்துட்டு வாயில் இது. ஸோ இவ்வளோ பேட்ட காசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அக்காக்களுக்காண்டி கலெக்ட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 பேருக்கிட்ட. அப்போ இத்தனை பேர்கிட்ட காசை வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து பேர் சொல்லாதாக்கிட்ட கூட இதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி யார்டைம் நம்பரே மிஸ் பண்ணக்கூடாது, யார்டைம் டீட்டெயில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடாமல் எழுதி கொண்டு வந்து ஒவ்வொரு கட்டமாக நான் வந்துட்டு எல்லாம் கூட்டி வந்துட்டு கொடுத்து அவங்களோட ஆப்ரேஷன் முடிஞ்சு பிள்ளைய நல்ல மாதிரி கொண்டு வரோன்னு சொல்லி நினைச்ச எண்ணெயை கொண்டு வந்து நான் வந்து இப்படி ஒரு ஃப்ராடில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்று தான் அவங்களுக்கு சொல்ல மனசு வந்துச்சு. எனக்குண்டா தெரியாது. பட் அவங்கள எது சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே அக்காவோட பிள்ளையும் வந்து கடவுள்கிட்ட சித்தமாக மறுபடியும் காப்பாற்றப்பட்டு வந்திருக்காங்க. அதில் உண்மையிலே வந்து இவங்களுக்குமே பெரிய பங்கு வகிக்குது. இன்றைக்கு வந்து ஊரில் கூட ஒரு 100 ரூபா காசு கிட்டானா ஒரு 5,000 காசு 100 ரூபாண்ட சில தந்துடுவாங்க சொல்லி அனுப்பியிருப்பாண்டாக்காண்டி 5,000 வேண்டியதாக இல்லாமல் ஏன்னா அப்படி இருக்கக்குள்ளே இதில் இருக்கிற யாரையுமே அக்காவுக்கு தெரியாது, அவங்களோட முகம் கூட பார்த்ததில்லை. ஏன்னா அப்போ யோசித்து பாருங்க, ஒருவேளை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்து உங்களுக்கு 47 லட்சம் தந்தேன். அப்போ நான் இதை விடவும் ஆக்கள் கூட அனுப்பி அவைன்ற காசை நான் கொடுக்காம விட்டுருந்தா அவங்க என்ன கேட்பாங்களா இல்லையா, ஏன் தம்பி கொடுக்கல என்ற காசுண்டு. அப்போ என்னண்டு அப்படி ஒரு வேலையை செய்யலாம். அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய நீங்கள் செய்யுங்களா, என்ன அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் உண்மையிலே நாணயமாக வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களா அக்காட பிள்ளைக்கு அந்த காசை வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி.
அப்போ எனக்குன்னு சொன்னால் தெரியலை நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் ஒரு வன்மம் வச்சு கதைச்சிங்கன்னு சொல்லி இன்றைக்கும் பாருங்கள் வந்து நீங்கள் செய்த ஒரு காரியத்தால் முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறது எல்லாருக்குமே தீமை தான் ஒழிய யாருக்கு நன்மையோ எனக்குன்னு சொன்னால் தெரியாது. இன்றைக்கும் மறுபடியுமாக இந்த பிள்ளை முன்னுக்கு இருக்கிறா அவ்வளவு தூரம் சந்தோஷமாக மனரம்யத்தோடு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு வந்து விளக்கிட போகிறோம். சந்தோஷமாக இருங்கோ. வேறு என்ன சொல்கிறக்கா முன்ன மாதிரி இல்லை. நாங்கள் என்னென்னா உங்களுக்கு தெரிய மாதிரியா உங்களுக்கு செஞ்சதான் கடைசியாக உதவி என்ன நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் செய்யலை. அப்படியே ஜெயிலுக்கு போனது தானே வந்த பிறகு நான் செய்யலை. எத்தனையோ பேர் கேட்ட இடத்துல கூட என்ன சொல்கிறாக்கா என்னென்று செய்ய மனம் வரும். நீங்கள் யோசிப்பாங்க. சும்மா கூட யாரும் கதைச்சிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. என்னை எவ்வளோ தூரம் நோக்கடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் என்னை நோக்கடிச்சிருந்தாங்களே என்ன கொஞ்சம் நெஞ்சமா கதைச்சாங்களோ எவ்வளோ அதை கதைச்சாங்களே கதை உதவி இல்லை. இந்த உதவி திட்டத்தை தொடர்ந்தால் எத்தனையோ உங்களை மாதிரி ஏழைகள் எவ்வளவோ பேருக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ எல்லாமே ஹெல்ப் பண்ண. ஆனால் ஒரு நல்ல முயற்சியால் முன்னேறி எத்தனையோ பேருக்கு உதவி செய்து இப்படி ஒரு எடுத்து தாரன்றது எல்லாருக்கும் அந்த என்ன சொல்லுங்க நல்ல மனசு இல்லை. எல்லாருமே என்னென்னு சொன்னால் எரிச்சல் குணத்தோடு அப்படி இருந்தால் அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் கூடுதலாக நாங்கள் எல்லாரும் என்னென்னு சொன்னால் கேட்குறேன் எல்லாம் அப்படி செய்தது தவறுன்னு சொல்லினோம். என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு உதவி செய்கிறவரை நிச்சயமாக இப்படி இதண்டக்கூடாது. நீங்களும் உதவி வீடியோன்னு கூப்பிட்டுட்டு தானே இதை செய்த நீங்கள். அப்போ அப்படி ஒரு நாள் தானக்கா இப்போ கூட நாங்கள் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை நாங்கள் ப்ளேம் பண்ணல. அவங்கள் தானு சொல்லல. ஏதோ சுத்தவரை இருந்தவங்களோ ஏதோ ஒரு மற்ற உசுப்பேத்தலால் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது ஏன்னா அப்படி அது பிள்ளையான விஷயம். உப்பிட்ட வரை உள்ள என்ற ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சின்ன உதவி ஒரு 1000 ரூபா தந்தாலும் எங்களோட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தந்தாலும் அதை உயிராக நினைக்கணும். என்னென்னு சொன்னால் கடைசி மட்டும் அந்த செய்நன்றியை மறக்கக்கூடாது. அது யார் தான் என்ன சொல்லியிருந்தாலும் அப்படி ஒரு இதுக்கு போயிருக்கக்கூடாது. அதுதான். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கூட வந்து இதுக்கு கூட வந்து எதுவும் பிள்ளைய எழுதக்கூடியவங்க இருப்பீங்க. நீங்கள் எழுதி கொண்டு நான் வீடியோ இது அந்த பிரான்ஸில் இருந்த ஒரு ஐயாவரால் வீடியோ அவற்ற மூலம் கூட இதுக்கு ஜெயிலுக்கே போட்டு நாங்கள் நானும் பிள்ளை இவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணினோன்னு போட்டு நாங்கள் இந்த கிருஷ்ணாண்ணியை விடுதலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ இதை போடுறோம். ஜெபிக்கிறேன் நாங்கள் ஜெபிக்கிற விடணும்னு சொல்லி. அப்போ நான் மெட்ட தீபாவும் அந்த பிரச்சனை கொஞ்சம் பார்க்க கூடிட்டுது. அப்போ நாங்கள் ஜெயிலில் வந்து பார்க்கல. அப்போ எனக்கு சரியான கவலை. யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு வீட்டை 2 தரம் வந்து எனக்கு தெரியா நான் அறிஞ்சேன் நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி. ஓகே அது பிரச்சனை இல்லைக்கா. உண்மையாக சொல்கிறேன். நான் அதை கூட நான் எதிர்பார்க்கல. சும்மா சின்ன சின்ன கவலைகள் இருந்திருக்கும். பட் அது ஓகே. அது காலம் கடந்து போக அதெல்லாம் மாறிடும். எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருப்பியும் இந்த உதவி திட்டத்தை எங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேருக்கு செய்யணுமென்றது தான் எங்களோட விருப்பம். அதை செய்கிறதுக்கு உண்மையிலேயே சொல்லணுமெண்டா எல்லாரும் செய்யலாம். ஆனால் எல்லாரும் நேர்மையாக செய்ய மாட்டாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த உதவி என்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு நாளும் நேர்மை இழக்கையில் ஆட்டையும் காசு கூட கொடுக்கலன்னு சொல்லி நேற்று கூட வந்து ஒரு அங்கிள் வந்து அவர்கிட்ட காசு வந்து கொடுக்கல. அப்போ நான் சொன்னது வந்து கொடுக்காத பட்சத்தில் யாருக்கும் மாற்றி கொடுக்க சொன்னால் கொடுக்கலான்னு. அப்போ சொன்னார் நாங்கள் வேறொரு ஃபேமிலியோட பார்த்துருக்கோம் ஐயா அவைக்கு ஒரு இமீடியட்டாக கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல நான் உடனடியாக அவர்கிட்ட காசை வந்துட்டு நான் மாற்றி விட்டேன். ஏன்னா ஆர்டிஎம் காசுங்களுக்கு தேவையில்லை எனக்கு உண்மையில் அப்படி ஒன்று தேவையில்லை. ஆனால் நான் ஃபைட் பண்ணணும். என்னென்னு தெரியுமோ நீங்கள் உதவிக்கண்டு அனுப்பினீங்க. நாங்கள் செய்யாட்டிலும் கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா யாருக்கும் மாற்றி போட்டு செய்யலாம்னு சொல்லி தான் கடைசியாக கூட கீரி மேலைக்கு நாங்கள் அந்த 2,90,000 ரூபா கொட்டில் வந்து இந்த கேனடாவில் இருக்கிற அம்மாவோட கேட்ட உடனே அவங்கள ஓமன்னு சொல்லி நாங்கள் அதை மாற்றி கொடுத்துனாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் செஞ்சினாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒரு நாளும் அதில் வந்து அதுங்களுக்கு தேவையும் இல்லை. உண்மைக்கு மேலே எங்களால் தான் அப்படி செய்யலும். காரணம் என்னென்னா எங்களுக்கு யூடியூப்பால் ஒரு வருமானம் வாரதால் உதவிக்கண்டு அனுப்புகிற காசை நாங்கள் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையிலே பாவமும் கூட. அதுபோல் அவங்க முகங்களையெல்லாம் காட்டி வந்து கதைச்சி கண்ணீர் சிந்தி வர்ற காசு அது வந்து அவங்களுக்கு போய் சேரணுமே. அப்போ தர்றவங்க தாராங்க அதை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ நாங்கள் அதில் கூட நாங்கள் எந்த காசும் எங்களுக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கலை. அப்போ நாங்கள் அதில் இருந்து கதைக்கிற அந்த வீடியோ பார்க்குறதால வர்ற காசு அதையாவது அது எங்களுக்கு கிடைக்கிறத குறித்து பொறாமப்பட்டால் நாங்கள் என்னத்தை சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்லா இருந்தால் தானே நாளைக்கு 4 பேருக்கு உதவி செய்யலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது. ஆனால் உதவி நீங்கள் செய்யுங்க அப்படின்னா நீங்கள் சைக்கிளில் செஞ்சு செய்யுங்க. நீங்கள் இப்படி ஒரு யூடியூப் இருந்தபடியாக தான் இந்த பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றினாங்க. நீங்கள் உதவி செய்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் முதல்ல ஒரு பிள்ளைகள் அந்த மாதிரி இதே பிள்ளை அதை யோசிக்கணும் இல்லையே. அப்போ எந்தென்று சொன்னாலும் எத்தனையோ பேருக்கு உதவுதே என்று சொல்லி
யா சரி எனிவே இப்போ நீங்களும் கலைச்சிருப்பீங்களாக்கா ஓகே சந்தோஷம் அண்ணா அக்கா சந்தோஷம் நாங்களும் இப்போ ஒரு சின்ன பயணம் கொண்டு போக இருக்குது அப்போ போகிற வழியில் உங்களையும் உட்கா சந்திச்சுட்டு போகிட்டு வந்த நாங்கள் சந்தோஷம் என்ன மாதிரி இப்போ எல்லாம் ஓகே இருக்கிறீங்கள் தானே ஓகே இருங்கோ எதுவும் அப்படி எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் கால் பண்ணுங்க கதையுங்க பார்ப்போம் நான் உண்மையாக இப்போ உதவி வந்து செய்கிறது இல்லைன்னா ஏன்னா தெரியும் இதுதான் பிரச்சனை இது மட்டும் இல்லை இப்போயுமே நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கோம் நிறைய பேர்கிட்ட கதைகள் அது இதெல்லாம் மனசார நிறைய கஷ்டங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள எங்களுக்கான ஆறுதல்னு சொன்னால் இப்படி உங்களை மாதிரி வந்து கதைக்கக்குள்ள எங்களுக்கான ஆறுதல் அது கொண்டு எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கொண்டு அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் சந்தோஷம் இதை வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க காரணம் என்னென்றால் உண்மையிலே இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு உயிரை வந்து நாங்கள் காப்பாற்ற முடியாது ஈவன் வந்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலுமே ஆள் ஏழாதுதான் ஆனால் இன்றைக்கு காசு இல்லாதால ஒரு உயிர் வந்துட்டு பிரிய இருந்த ஒரு கட்டத்தில் வந்து யாருமே உதவ முடியாத நிலைமையில் வந்து நம்ம உதவி செஞ்சு இன்றைக்கு அந்த பிள்ளையோட உயிரை நாங்கள் காப்பாற்றிக்கோம் இன்றைக்கும் ஒரு தாயாக அவங்க படுற வேதனை என்ன இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு முதல் இருந்து தான் இந்த மூத்த ஆம்பளை பிள்ளையும் நான் வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்களோட கண்ணில் பட்டிருந்தால் நாங்கள் அந்த நேரம் செஞ்சுருந்தால் நாங்கள் அந்த பிள்ளையும் காப்பாற்றிருப்போம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ பிள்ளைகள் இப்படி இருக்குது உங்களை என்ன கட்டாயம் இருக்குங்க இவ்வளோ தூரம் அமௌண்ட் இல்லாட்டிலும் இருந்திருந்தால் 13 வயசு இல்லை இப்போ 45 லட்சம் இல்லாட்டும் நீங்கள் சொல்கிறீங்க 1 லட்சம் ரூபா காசு இல்லாமலே இப்போ நேற்று மட்டுமே நான் 3 பேருக்கு நான் சொல்லி காட்டக்கூடாது சொல்லி உதவிக்கன்னு சொல்லி வந்துட்டு என்னால் முடிஞ்சல காசு அனுப்பினான் இப்போட ஒரு கிடைக்க தம்பியை கட்டுப்பாங்க வீட்டை ஒரு அம்மா வாரா என்னண்டு தான் அந்த சும்மா பலகாரங்கள் சுட்டு வைக்க போகிறோம் தம்பியை ஆச்சு சாங்கன்னு சொல்லி அப்போ நாங்களுமே உதவி செய்யாமல் இல்லை செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் அவாக்குமே கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள் அப்போ எத்தனை இடங்களில் எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த பாவங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் சும்மா கதைச்சி எல்லாத்தையும் நாசமாக்கினவங்களுக்கு சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஸோ சந்தோஷம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் சரிதானே என்னக்கா ஓகேண்ணே பாய் 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 சைட் எல்லாம் ஓட்ட வச்சு ரெண்டு சைட்டில் ஓட்ட 4 ஓட்டை வச்சு அதுக்குள்ளால வயர் எடுத்து தான் ஃபுல்லாக தான் இவன் ஈரல் ஃபுல்லாக அகட்டி நாங்கள் ஒரு இந்த கண்ணாடி வாளியம் இவ்வளோ ஃபுல்லாக எடுத்து பிள்ளை ஈரல் காட்டுறது சொன்னேன் ஈரல் எடுத்தோம் 5:40 ஃபுல்லாக கட்டியாச்சு ஃபுல்லாக பல தடஞ்சு அது என்ன வளர்ந்துட்டு அப்படி இல்லை வீங்கி போ இந்த பழதடைஞ்சு வீங்கி போடுது ஃபுல்லாக இந்த வயிறு இப்படி வந்துட்டுது அப்போ ஃபுல்லாக எடுத்துட்டினா அப்படியே ஃபுல்லாக அகட்டி எடுத்துட்டு இப்போ உங்கடையிலேருந்து எண்டையிலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ஓரளவான சென்டிமீட்டர் அகலத்துக்கு எடுத்து இவாண்டுக்கு பொருத்தி இருக்கு அப்போ எனக்கும் ஒரு வருஷம் செல்லும் அந்த ஈரல் வளர்றது இவாக்கும் ஒரு வருஷம் செல்லும் அந்த ஈரல் சிறுப்பி வளர்றது கணக்காக வாரதுக்கு இப்போ தலையில எல்லாம் பட்டினவங்க தலையில 2 ஒட்சம் கொடுத்து எனக்கு ஓட்ட போட்டது பின்னுக்கு மற்றது இந்த சைட்டு 4 வயர் ஓட்டி இதுக்குள்ள எடுத்து இதுக்குள்ள ஒரு கட்டி கொண்டு ப்ரெஸ் பண்ண எங்களுக்கு மறந்து இந்த சேலன் ஒன்று மேத்த மாட்டேன் ஈரெல்லாம் கை வச்சேன்னு சொல்லி மறந்து அந்த வலிக்கு உடம்பெல்லாம் ஆட்டையில்லாது பிள்ளைக்கு வெட்டின மாதிரியே உங்களுக்கும் எல்லாம் அதே வெட்டு தானே எனக்கு நேர் வெட்டு நெஞ்சில இருந்து இந்த பொக்கணி மட்டும் ஒற்று வெட்டு இவாக்கு தான் இவாக்கு ஃபுல்லாக கட்டினபடி எனக்கு துண்டெடுத்தபடியா விடியப்புறம் 5:40 கொண்டு போனது 5:40 மயக்கியாச்சு என்ன இவாவே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்தது 5:40 இரவு 12:30 தான் கொண்டு வந்து ஐசியூக்க போட்டு இவ 12 எனக்கு அப்போ வரையில வேறு வந்து நிற்கிறார் ஆனால் ஒரு அன்னைக்கு தான் 2 தெரியலன்னு வரேன் இப்படி 5:40 இரவு 12 மணிக்கு தான் கொண்டு 12:30 தான் அப்போ பிள்ளைக்கும் அதே இது பிள்ளைக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு எனக்கு பெருசாக தெரியல பிள்ளை பார்த்ததுன்னு சொல்லி இவர் சொன்ன 12 மணிக்கு வாக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு எனக்கு தெரியல விடியத்தானே எனக்கு தெரிஞ்சு அதான் அப்போ இப்படி ஒரு கொஞ்ச நாள் பயங்கர வீக்காக இருந்திருப்பீங்க முதல் நாள் ஒன்றும் தரையில அடுத்த நாளும் ஒரு சாப்பாடும் தரையில 3ஆம் நாள் ஒரு 10 மில்லி தண்ணி வந்துச்சு அதுதான் ஒரு நாள் மட்டும் பிறகு அடுத்த நாள் நான் சொன்னால் சரியாக பசிக்குதுன்னு சொல்ல ஒன்றும் தரையில பிறகு சொல்லிச்சுன்னா ஒரு 50 மில்லி இந்த சாயம் ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா அது தர எனக்கு வயிறு வீக்கமாக வந்துட்டுது அப்போ அது குடிக்கவே பிறகு அடுத்தடுத்த நாள் ஒரு 5ஆம் நாள் திங்க கொண்டு வாட்டுக்குள்ள ரூமில் போட்டுட்டு கூப்பிட்டுட்டு ஒரு இடியப்பம் கொடுக்குது இந்த ஒரு இடியப்பம் தின்றது ஒரு நாள் ஒரு இடியப்பம் அதே பெரிய வீக்கமாக வந்துட்டு பிறகு அடுத்த நாள் சொல்லிச்சுன்னா 2 இடியப்பம் கொடுக்கலாமண்டு அப்படி இதுண்டு 15 நாளும்
அப்போ சொட்டு இப்போ இப்படி எல்லாம் ஓகே. இப்போ பிரச்சனை இல்லை. இந்த குனிஞ்சால் இருந்தாலெல்லாம் இந்த சைட் பக்கம் வீங்கி கொண்டு வரும். இந்த ஈரல் எடுத்த சைட் பக்கம் வீங்கிக்கும். மற்றும்படி நீங்கள் டாக்டர்ஸோட எல்லாம் கதைச்சானே இப்போ காலப்போக்கில் எல்லாம் ஓகே ஆமாம். இந்த போன மாதம் கூட இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு நீ கொண்டு போகணும். அங்கே பிளட்டு வழியில் தான் எடுத்து செக் பண்ணணும். ரூம் வழியில் தான் எடுத்து நிற்கணும். 3 நாளைக்கு நிற்கணும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஈரல் செக் பண்ணி பார்த்து மருந்து கூட்டி நம்ம காலம் முழுக்க மருந்து எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும். மருந்து விடல. அது 2 மருந்து நாள் முழுக்க எடுக்கணும் சொல்லித்தான். அதைத்தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கணும். அந்த ஈரல் அந்த அந்த மருந்துக்கு ஈரல் தொழிற்பட்டு கொண்டு இருக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆப்ரேஷன் நல்ல சக்ஸஸ் அக்கா. ஏனென்றால் ஆளை பார்க்க தெரியுது. இனி பேக் டு நார்மலாக ஈரல் எல்லாம் வளர்ந்து உங்களுடையும் வந்து அது நார்மலாக பழையபடிக்கு வந்து எல்லாமே ஓகே இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகி நான் மொத்தமாக 48 நாள் வச்சுருந்தவே எனக்கு சொல்லிச்சுன்னா நானும் ஆப்ரேஷன் செய்ததோட சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் முழுகணும் உண்டு. என்னென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் புண்ணப்பா மருந்து கட்டி மாற்றலாம். ஆனால் ஈரல் பழத்தடைஞ்சால் நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி இவாவையும் பிள்ளை நழும்பி முழுக பார்க்குறது. ஒரு நாளைக்கு 4 தரம் குளிக்கிறதும் முழுகிறதும். அப்போ எனக்கும் அப்படியே புண்ணொண்டும் மாறையில் சிதல்கள் இதெல்லாம் அப்படியே 3 தரம் மருந்து கட்டி இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அந்த தண்ணி குளிச்சு தான் அப்போ 3 தரம் மருந்து கட்டி 48 நாளையால எல்லாம் மாற்றி தீவாகம் இந்த இதெல்லாம் நல்ல அந்த இரவு நாங்கள் சில வழியில் ஏலாதண்டு படுத்தாலும் அவன் நல்ல கவனிப்பு. மற்றது இப்போ உங்களோட சேர்த்து உங்களோட கேஸில் வேறு ஆக்களும் இருந்தவை அப்படி ஈரல் எல்லாம் சர்ஜரி செஞ்சாங்க. ஒரு சில ஆக்கள் இந்த ஒரு மாதிரி ஒன்று சொன்னவ ஒரு பிள்ளைக்கு பிறகு இவாக்கு அடுத்ததா செய்து அதுக்கு சக்ஸஸ், அடுத்த பிள்ளைக்கு செய்தது சக்ஸஸ் இல்லை. கண் நாங்கள் இப்போ திருப்ப மஞ்சள் ஆகிட்டு தான். அப்போ அவ செக் பண்ணி பார்த்த இடத்துல ஒன்றும் பெருசாண்டு ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லினோம். ஆனால் பிள்ளைக்கு கண் மஞ்சளாக கக்கா எனக்கு வெள்ளை கலருக்கு வந்துட்டு தான். அப்போ செய்தால் சிலது ஒரு சிலது சக்ஸஸ் ஆகுதான், ஒரு சிலது சக்ஸஸ் ஆகுது. அப்போ நாங்கள் சைன் வச்சு தானே கொடுக்குறோம். அப்போ அவையில் ஒன்றும் கேள்வி வராது. என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள்லாம் அவை இப்படித்தானே. இப்போ 50க்கு 50 மாதிரி அவை உங்களுக்காண்டி இப்போ அவை என்னென்றால் பிள்ளைக்கு செய்யாம விட்டா பிள்ளை வந்து உங்களை விட்டு போயிடும். அதால நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். ஓகேனா ஓகே தானே அப்படின்னு அவங்க சைன் பண்ணுறதுலே நியாயம் இருக்குது தானே அக்கா. ஏன்னா சும்மா இல்லையே யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சரி அவள் கஷ்டப்படுறா போயிட்டு வரோம். நாங்கள் நீங்கள் சந்தோஷமா இருங்கோ. எதுவும் என்றால் திருப்பி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வருவோம் பார்ப்போமா. சரியா ஏன்னா நான் பாருவேன். இப்போ ஒரு வீட்டு திட்டம் தான் கட்டுறதுக்கு தாரேன்னு சொல்லி இருக்கணும். 10 லட்சம் ரூபா எங்களுக்கு 10 தானான்னு தெரிவிக்கணுமா. அப்போ நாங்கள் சொன்னாங்க இந்த பிள்ளைய வச்சு கொண்டு இன்னும் 10 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறது. அப்போ நான் சொன்னேன் இப்படி அவரோட இன்னொரு கதைக்கு பார்ப்போம். எங்களுடைய அவர் நான் சொன்னேன் அவன் இப்போ உதவி திட்டம் இல்லை அந்த பிரச்சனையோட இல்லை. நீங்கள் நினைச்ச நான் தப்புன்ற ஒரு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இல்லைன்னா யார் கேட்டாலும் இந்த டைம்லேயும் நாங்கள் செய்ய ரெடி. ஆனால் எங்களோட நிலைமை இப்போ உங்களுக்காக ஈரெல்லாம் பிரச்சனை வந்து எங்களுக்கு உடம்பு முழுக்க பிரச்சனை ஆகி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏடாம்பி அங்கே வாங்க அவனை எப்படி இருக்கிறான் மாஸ்கை கூட அடுத்த ஒரு டைம் வரைக்கும் திருப்ப நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு இந்த வீடெல்லாம் கட்டி நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. கட்டாயமாக்கா உங்களோட ஒவ்வொரு சந்தோஷத்துலேயும் இப்போ இந்த வீடியோக்கு அப்பால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அறிஞ்சு கொண்டதில் உங்களோட ஒவ்வொரு சந்தோஷத்துலேயும் நாங்களும் பங்கெடுப்போம். மாற்றம் இல்லை. இப்போ கொஞ்சம் நேர பிரச்சனையாக இருக்குது. நான் அடுத்து போகணும். நாங்கள் விளக்குறோமா பிறகு வாரமே சரி என்ன சந்தோஷமா பாயம்மா. ஓகே சரி என்ன ஓகே.